ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா வேட்டை. இந்த சினிமா வேட்டையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது விஜய் அண்ட் வித்யாசாகரோட மியூசிக் காம்போல உருவான படங்கள பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வித்யாசாகர் இதுவரைக்கும் தளபதி விஜய்க்கு 8 படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அதுல வித்யாசாகரோட மியூசிக்ல ஃபர்ஸ்ட் விஜய்க்கு போட்ட படம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. 1996ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா சங்கீதா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல வந்த எல்லா சாங்குமே வேற லெவல்ல ஹிட் கொடுத்திருந்தாரு வித்யாசாகர். இந்த படத்துல முக்கியமா சொல்லணும்னா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா சாங் வேற லெவல் ஹிட் கொடுத்தது அந்த டைம்ல. அடுத்து 1998ல ரிலீஸ் ஆன நிலாவே வா படத்துக்கும் வித்யாசாகர் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. இந்த நிலாவே வா படத்துல வந்த எல்லா சாங்ஸுமே வேற லெவல்ல ஹிட் கொடுத்திருக்கும். மெலடி சாங், குத்து சாங்குன்ட்டு செம வைபா போட்டு கொடுத்திருப்பாரு வித்யாசாகர். அடுத்து 2003ல திருமலை என்ற படத்துக்கும் வித்யாசாகர் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல வந்த ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு வெரைட்டியா கொடுத்திருந்தாரு வித்யாசாகர். தக்க தீம் தக்க தைய தக்க கூத்துன்ற பாட்டுல விஜயும் லாரன்ஸையும் செம வைபா ஆட வச்சிருப்பாரு அவரோட மியூசிக்ல. அடுத்து வாடியம்மா ஜக்கம்மா என்ற சாங்கை செம வைபா போட்டு கொடுத்திருந்தாரு. அழகூரில் பூத்தவளேன்ட்டு அற்புதமான மெலடி சாங்ஸா கொடுத்திருந்தாரு வித்யாசாகர். அடுத்து தரணியோட டைரக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் நடித்த கில்லி படத்துக்கும் வித்யாசாகர் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. இந்த கில்லி படத்துல வந்த சாங்லாம் எந்த அளவுக்கு ஹிட்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங்ல இருந்து பிஜிஎம்ல இருந்து செம வைரலா செம வைப கொடுத்திருந்தாரு வித்யாசாகர். மியூசிக்னா இதான்டா மியூசிக்னு சொல்ற அளவுக்கு அர்ஜுன் அருவில்லு சாங்க செம வைபோடு போட்டு கொடுத்திருந்தாரு வித்யாசாகர். இந்த சாங் ஸ்டார்ட் ஆகுறதும் தெரியாது, முடியறதும் தெரியாது. அந்த அளவுக்கு பிக்கப்பான சாங். இந்த படத்துல வந்த கடைசி சாங் அப்படி போடு சாங் துள்ளலா எல்லாரையும் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் ஆட வச்சதுன்னே சொல்லலாம். கில்லி படத்தை பொறுத்த வரைக்கும் படம் எந்த அளவுக்கு ஸ்பீடா போதோ அந்த அளவுக்கு மியூசிக்கும் செம பிக்கப்பா போகும். இந்த படத்துக்கு கூடுதலா ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா அதுக்கு வித்யாசாகரோட மியூசிக்கும் முக்கியமான பங்கு வகிக்கும் இந்த கில்லி படத்துல. அடுத்து 2004ல விஜயோட மதுரை என்ற படத்துக்கும் வித்யாசாகர் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. மச்சான் பேரு மதுரை என்ற ஓப்பனிங் சாங்ல செம வைபா போட்டு கொடுத்திருந்தார் வித்யாசாகர். இந்த படத்துலயும் எல்லா சாங்ஸுமே வேற லெவல்ல ஹிட் கொடுத்திருந்தது. அடுத்து ஆதி என்ற படத்துக்கும் வித்யாசாகர் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. விஜயோட ஆதி பிளாப் மூவியா இருந்தாலும் இந்த படத்துல வந்த சாங்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. இந்த ஆதி படம் ஆவரேஜா ஓடுனதுக்கு காரணமே வித்யாசாகரோட மியூசிக்ல வந்த சாங்ஸ் தான் முக்கிய காரணமா இருந்தது. அடுத்து 2008ல தரணியோட டைரக்ஷன்ல தளபதி மீண்டும் இணைந்திருந்தார். அந்த படம் தான் குருவி. இந்த படத்துக்கும் வித்யாசாகர் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. கில்லி படத்துக்கு எப்படி மியூசிக் கொடுத்திருந்தாரோ அதே போல தான் குருவி படத்துக்கும் வித்யாசாகர் செம வைபான மியூசிக்லாம் போட்டு கொடுத்திருந்தாரு. ஆனா இந்த படம் ஒரு ஆவரேஜான மூவி தான். ஏன் பிளாப் மூவின்னு கூட சொல்லலாம் இந்த குருவி படத்தை. ஆனா வித்யாசாகரோட மியூசிக்லாம் வேற லெவல்ல இருந்தது. சாங்ஸ் வேற லெவல்ல இருந்தது. அந்த டைம்ல இந்த படம் ஆவரேஜா ஓடுனதுக்கு காரணம் வித்யாசாகரோட மியூசிக்ல வந்த சாங்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் இது எல்லாம் தான் முக்கிய காரணமா இருந்தது. அடுத்து 2011ல சித்திக்கோட டைரக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் நடித்த திரைப்படம் காவலன். இந்த படத்துக்கும் மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் தான். இந்த படத்துலயும் சாங்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. மெலடி சாங்ஸ், ஓப்பனிங் சாங், லவ் சாங்ஸ்னு தனித்தனியா பிரிச்சு போட்டிருந்தாரு வித்யாசாகர். ஸோ இதுக்கப்புறம் விஜய் வித்யாசாகர் காம்போ அதுக்கடுத்து இணையவே இல்லை. ஸோ வித்யாசாகர் விஜய்க்கு 8 படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த 8 படங்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் எதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.